காமெடி பண்ணாத, ரொம்ப மொக்கையா இருக்கு. அடி குள்ள. சரி சரி சண்டை போடாதீங்க விடுங்க. இப்போ என்ன விஷயத்துக்காக வந்தீங்க எனக்கே ஒன்றும் புரியல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? உனக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும்ல, அதை பிடிச்சுக்கூடா. எனக்கே தெரியாதுடா. டேய் அங்க பாருங்கடா, ஒரு பெரியவர் வராரு. டேய் என்னடா பண்றீங்க? அங்கிள் எங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாது, பிடிச்சு தரீங்களா? என்கிட்ட மீன் தூண்டில்லாம் இருக்கு. நான் என்ன ஆளா? அங்கிள் நான் வேணா உங்களுக்கு 100 ரூபாய் காசு தரேன் அங்கிள். இங்க வர்ற காசு வெயிட் அண்ட் சீ என்ன பண்றேன்னு பாரு. சரிடா, நீ 100 ரூபாய் குத்தினா நான் மீன் பிடிச்சி தரேன். நீ வசு பிடிச்சதால நான் காசு தரேன். உங்களை நம்பலாமா? நம்பலாம். வேணா நாங்க அட்வான்ஸா ஒரு ரூபாய் தரோம். உங்க அட்வான்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. நான் பிடிச்சிட்டு வந்தோடனே தரணும். ஏமாத்துனீங்க உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன். எப்படி உங்கள்கிட்ட இவ்வளோ காசு உங்களுக்கு வந்துட்டு? சரி இங்கே நில்லுங்கப்பா, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். 2 மணி நேரத்திற்கு பிறகு. என்னடா தூங்கிட்டீங்க? டேய் யாரா நீ? டேய் நீ தானே என்ன மீன் பிடிச்சிட்டு வர சொன்ன? ஓ சரி. விடுங்கடா, அவன் ஒரு தூங்க மூஞ்சி. சரி மீனை யார்கிட்ட கொடுக்க? அட எங்க கைய குடுத்துருங்க. அட அவன் தாங்கிக்கோங்கடா. போயிட்டு வரோம். தம்பி இந்தா தம்பி மீன். பாய்னே. என்ன இவன் ஏந்திரிக்கவே மாட்டேங்கிறான்? டேய் யாரா நீ? டேய் நீ தானே எனக்கு காசு கொடுக்கணும். காசா? என்கிட்ட காசு இல்லையே. டேய் மரியாதையா என் காசு குடுறா. அண்ணா அவங்க தானே காசு கொடுக்கணும், ஏன்னா என்கிட்ட அந்த காசு கேட்குறீங்க. டேய் காசை குடுறா. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ண்ணே. இந்தாடா அம்மா காசு இழந்துட்டேனே. ஹலோ மச்சான், என்னடா ஹோட்டல் வரணுமா? வர மச்சான்.